அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான இதுவும் ஒரு பதிவாக காணப்படுகின்றது. இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய சொந்த சகோதரன் அர்ச்சுனாவை பற்றி பல்வேறு இடங்களில் அவரை பெருமிதமாக கூறிக்கொண்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதன் பற்றி அவர் குறிப்பிடுகின்ற போது சமன் பத்ர அர்ச்சுனா ராமநாதனுடன் சமாளித்திருந்தால் இன்று சமன் பத்ரனுடைய நிலை வேறு. அவ்வாறு செய்யாமல் அவர் டிசிசி மீட்டிங்கில் அர்ச்சுனா கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாமல் விழித்து கொண்டிருந்தார் என்று சொல்லியும், அவர் அர்ச்சுனாவினுடைய குழிக்குள் விழுந்தார் என்று சொல்லியும் ஒரு கருத்து சாரப்பட இங்கே கருத்துரைக்கப்படுகின்றது. அர்ச்சுனா முற்கூட்டியே எல்லாம் அறிபவர், எல்லா விஷயங்களும் தெரிந்தவர் என்று சொல்லி இவருக்கும் ஏலியன்ஸுக்கும் இடையில் தொடர்பு இருக்கோ என்று சொல்லி இன்னொரு வெளிநாட்டு நபர் அவருக்கு சார்பாக கூறுவதையும் இந்த காணொலியில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அர்ச்சுனா ராமநாதனுடைய கருத்துக்கள் சிறப்பாக காணப்படுகின்றன. இதைவிட யாழ் மாவட்டத்தில் ஜனநாயகம் மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு சிறப்பான கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நிறைய கலந்துரையாடி இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் எல்லா துறைகளை பார்த்தாலும் அங்கு ஒழுங்குகள் மீறப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும், இங்கு ஜனநாயகம் சரியான முறையில் நடத்தப்படுமா என்று சொல்லியும், அதே வேளையில் இதை இங்கே தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுராக் குமார திசாநாயக்க அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும், குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும், ஏனைய பகுதிகளில் சட்டங்கள் ஒழுங்குகள் சரியான முறையில் ஜனநாயக முறைப்படி மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரங்கள் அங்கு காணப்படுகிறது என்று சொல்லியும், ஆனால் வடக்கு கிழக்கில் மக்கள் கேள்வி கேட்டால் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டி வருகிறது என்று சொல்லியும், இங்கு ஒழுங்குகள் மீறப்பட்டுள்ளதாக கடுமையான விமர்சனங்களை இங்கு முன்வைக்கின்றார்கள். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலிகளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இங்கு அனுராக் குமார திசாநாயக்காவுக்கு ஒரு கருத்து அவருடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான 2 துறைகளை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாத பிரதிவாதங்களில் இவர்கள் கருத்துரைக்கின்றார்கள். அந்த 2 துறைகளும் எந்த துறைகள் என்பதை நீங்களே காணொலியில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அதன்போது அனுராக் குமார திசாநாயக்காவை நான் நேரடியாக உங்களை கூப்பிட்டு கதைக்க விடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் கதைப்பீர்களா என்று சொல்லி ஒரு வெளிநாட்டு நபரிடம் இங்குள்ள நபர் கேள்வி கேட்கின்றார். உடனடியாக அவர் நான் கதைப்பேன் என்று சொல்கின்றார். அவ்வாறு கதைப்பில் நீங்கள் என்ன கதைப்பீர்கள் என்று சொல்லி கேட்கின்ற போது அவர் தான் கதைக்க வேண்டிய 2 விடயங்களை இங்கு குறிப்பிடுகின்றார். அந்த விடயங்கள் என்ன என்பதை நீங்கள் காணொலியில் பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள். இலங்கை வரலாற்றிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேணும், எப்படி நடக்க வேணும்ன்றதுக்கான ஒரு சிந்தனையாளர் தான் அர்ச்சுனா. இதுலயும் 5 வருஷம் தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் டாக்டர் இவ்வளவு வேதியியல் உதவல் எல்லாம் இப்படி அபூர்வமா ஒரு தரம் செய்யாதவங்கள செய்கிறத பார்க்க இவருக்கு ஏலியன்ஸுக்கு தொடர்பு இருக்கும். என்னன்னு கச்சிதமா கண்டுபிடிக்க முடியுது. என்னன்னு இவ்வளவு தூரத்துக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒவ்வொரு துறையெல்லாம் வச்சு கொண்டு செய்யறாங்க. நான் யோசிக்கிறேன் ஏலியன்ஸ் இந்த தொடர் பண்ற கதையை கட்டி விடுவோம். இல்ல எப்படி என்றால் எல்லாரும் நல்ல உலக கொண்டாட்ட வீரர்கள் தான். ஒரு கிரவுண்ட்ல சரி விளையாடுறவனாக 11 வீரர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டு அனுமதிக்கணும். அதுல சிறப்பாட்டம் சிறப்பு நாயகர் தெரிவிக்கப்பட ஒருவர்கிட்ட தனித்துவமான சிறப்பியல் இருக்கும். இப்ப எல்லாரும் அர்ச்சுனா மாதிரி டாக்டரா இருக்கணும், MBA படிச்சிருக்கேன், MSc படிச்சிருக்கணும், ஒரு கட்டத்துல போகணும், நல்ல கல்வி அறிவு இருக்கும். ஆனால் ஆளுமை விருத்தியும் செயல்திறனும் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்து அதை ஆளுமையாக நடத்தக்கூடிய ஆற்றலும் ஒரு சில பேருக்கு தான் வந்து அமைகிறது. அதான் இப்ப இன்னைக்கு என்ன பத்திரநாயாவோ வடக்கு சுகாதார பணிப்பாளர் அர்ச்சுனா வச்சு அவர் சரியா இடம் கண்டிருந்தார் என்றால் வடக்கு அந்த பணிப்பாளரே அபிவிருத்தி நிலைக்கு போயிருப்பேன். நிச்சயமா அதான் உண்மை. விளைவு அந்த விஷயத்தை செய்ய தவறு என்ற விளைவு இன்னைக்கு அவைய வச்சு அவன் சீன வளர்ந்துட்டாங்க. மாத்திரமே உணர்ந்து இருக்கிறார் இல்லையே. என்ன உணர்ந்தவர்? அது என்ன சொல்லிக்கிறார்? அப்படி உணர்ந்தாலே ஒத்துக்கொண்டு
அவரையும் உள்வாங்குற நிலையிலே அவர் இருக்கிறாரு. நோ 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 அவங்க எல்லாம் உங்களோட ஒத்துக்கொள்றாங்க இல்ல அவன் அண்ணன் கேட்டகளில இருக்கண்டா இருக்கணும் இல்லையண்டா இல்லையண்டா சொல்லணும் வடமானத்துக்கு உனக்கான வரவு இருக்குன்னு சொன்ன மாச வரவு இருக்கோண்டா இல்ல மாவட்டத்துக்கு இருக்குன்னு சொன்னா இல்ல அப்புறம் என்னத்துக்கு நீ இருக்கிறான் அந்த அர்த்தம் வந்து அவ்வளவு அதாவது ஒரு அமைச்சருக்கு முன்னாலே இவரை ஒப்புக்கொண்டுட்டேன் சரிதான் அதாவது ஜனாதிபதி வரைக்கும் தெரியும் அது மாட்டிட்டு டாக்டர் நெச்ச மாதிரி இவர் வந்து பொறிக்குழியில விழுந்துட்டு மாட்டிட்டாரு. ஆனா எங்கடையாக வேண்டாம் ஒத்துக்கொண்டிருக்கு நம்ம அதைத்தான் நான் சொல்லவா ஒத்துக்கொள்ற என்னப்பா சத்தியமூர்த்தி மாமா இருக்குன்னு சொல்லியிருந்தா அடுத்த கேள்வி வந்திருக்கு கொண்டு வாங்க. மனைவள உற்பத்தி சங்கத்தை தலைவர் வந்து என்ன செய்யறாரு அவர் கதைக்கு அவர் எதிர்த்து காட்சி வந்து அவர் ஒத்துக்கொள்றாரு. அவங்க வந்து ஒரு சாதாரணமான ஒரு மிக அதாவது வந்து என்னன்னு சொல்றது அவங்க எல்லாரும் கணக்கிலே எடுக்க இல்லாத ஒரு இதுக்கு ஒரு கூட்டு இதுகளுக்கு வந்து பெரிய ஆக்கள் வந்து இப்படி கதைச்சால் எதிர்த்து காய்ச்சால் தாங்கள் வந்து சமூகத்துக்குள்ள பெரிய ஆள் ஆயிடும் தாங்களை எல்லாரும் பாப்பினம் என்ற ஒரு அற்ப சொற்ப ஒரு கேள்வி கேவலமான ஒரு ஆசைகள் தான் இப்படி கொண்டு வந்து செய்யற மீடியாக்கு தான் தெரியும் உங்களுக்கு மீடியான்னு இவர் பெரிய ஆளுன்னு சொல்லி போறது அதான் மீடியாக்கு காசை கட்டி விட்டா மாறாடு எல்லாம் வந்து வைக்க பிடிக்கிறாரு அதான் சொல்லல நாளைக்கு தானே ஆட்சி போட்டு போயிடலாம் கணக்கில் இருக்கு பெரிய நீ இப்ப வந்து உனக்கு வழக்கு போடுறாங்க என்ன பிரச்சனை நீ ஒலிம்பியா என்ன கேள்வி கேட்ட உனக்கு எல்லாம் டாக்டர் வழக்கு போட்டிருக்கணும் ஒரு பெரிய மக்கள் பிரதிநிதிக்கே நீ என்ன தரக்குறைவான கதையை நீ இல்ல அதைச்ச உனக்கு என்னதுக்கு பேருந்து வழக்கு தங்கச்சி இருந்தா ஒரு வழக்கு ஆகும் அப்ப நீ ஒரு நாளைக்கு சில உள்ள டாக்டர் சொல்லி போட்டா அந்த நேரம் இவர் பாத்ரூம் போயிட்டேன் நீ வழக்கு போடுவீங்க நான் பாத்ரூம் போறேன் சொல்லி போட்டேன் பாரதேசி உங்களெல்லாம் பழுக்கணும் பச்சை மாட்டியா எல்லாரும் காதையே இல்ல அதெல்லாம் காதையா பெரிய ஆளாம் பங்கச்சி என்று சொல்லி போட்டுதான் சொன்னார் உடனடியாக வழக்கு தூக்கு வழக்கு எதுக்கு வழக்குக்கே ஒரு பெருமானம் இல்லாத அளவுக்கு இலங்கையில கேவலமா போயிட்டு வழக்கண்டா கேவலமாக்குறாங்க தெரியும் அதான் நீதிமன்றங்களும் இதுகளும் பார்த்து கொண்டிருக்கு வழக்கு உண்மையான கேவலமா இல்ல இப்படி செய்யறது வழக்கு எல்லாத்துக்கும் வழக்கு மனித சுதந்திரம் இருக்காங்க இலங்கையில ஜனநாயகம் இல்லை அப்படி சொல்லுங்க ஸ்ரீலங்காவில் ஜனநாயகம் இல்லை ஸ்ரீலங்காவில இல்ல ஸ்ரீலங்காவில இல்லையா ஸ்ரீலங்காவில ஜனநாயகம் இருக்குது அங்க வட மாகாணத்தில் ஜனநாயகம் இல்லையா ஜனநாயகம் ஒருவருக்கு ஒரு அதாவது வந்து ஒரு அரசாங்க அதிபர் ஜனாதிபதி என்ன பிழை செய்தால் அவரை நேரடியா கேட்கிறதான் ஜனநாயகம் பிழை இல்லையா நீ நிரூபிக்கணும் அதுதான் ஜனநாயகம் ஆனா எங்க யாழ் மாவட்டத்துல எங்க ஜனநாயகம் இருக்குது எங்க இருக்கு ஜனநாயகம் குப்பை தொட்டி நடந்து ஜனநாயகம் இல்ல அநியாயம் ஜனநாயகம் இல்ல அநியாயம் நீதிபதிகளே இருந்தா கேளுங்க நீங்க செய்யற அநியாயங்களை நாங்களும் கூட நானும் வேண்டாம் மண்ணாங்கட்டி வேண்டாம் நானும் வேண்டி வர போறதும் இல்ல ஒரு நல்லாட்சியோட இல்லாத வட்டாரத்துல அந்த நாட்டுக்கு நீ வார இல்லையன்ற அளவுக்கு நிக்கிறேன் உண்மையில ஜனாதிபதி ஒரு சிறந்த ஆளா இருந்தோம்னு சொன்னா அந்த நீதிமன்றத்தையும் இந்த போலீஸ் நிர்வாகத்தையும் மாத்தோம் அப்படி சொல்லக்கூடாது சுரேசன் உங்களுடைய மாதிரி நீதி நேர்மையான ஆக்கள் எல்லாம் உள்ளூராட்சி தேர்தல சுரேஷர் ஆக்கி விடுவோம் ஒரு இடத்துல அப்படித்தான் நிச்சயமா முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு இடத்துல இறக்கி விட்டா என்ன ஆனா அங்கேயும் போய் வீடு துப்புரவாக்குறேன் ஒரு தெளிவு நம்பர் எடுக்கிறதோ தெரியுது. வணக்கம் என்னன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு இல்ல டென்ஷன்ல கழிச்சுக்கிறேன் சூடா இருக்கிறேன் கூலாகணும்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னா சுரேஷன்னா நிக்கிறான் சாமான எடுத்து கொடுப்போம் இல்ல பிசினஸ் முக்கியம் இல்ல என்னன்னு சொன்னா இந்த சில பேர் இதுல வந்து முரண்பாடு இதுல வந்து முரண்பாடுன்றது இல்ல ஆனா ஒரு மனுஷன் வெளிநாட்டுல இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படுறான்னு புரியணும் அவையல் மற்ற முரண்பாடு சொல்றதுக்கு பொய் இல்ல தானே அதாவது நல்லா இதுல இருக்கிறீங்க கீட்ல இருக்கிறீங்க கூலாகுங்க என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா இப்ப நாங்க இந்த டிக்டாக்ல இப்ப அர்ச்சனா அண்ணாக்கு சார்பான கலைச்சந்து கேட்கல சில
விரண்டவாதங்கள் சில விஷயங்களை இல்ல அது நான் தான் இதுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தமோ இதுக்கும் டாக்டருக்கும் சம்பந்தம் இல்ல. நான் ஒரு தனி மனிதன். நான் பாக்க மனம் பொங்குது. என்ன டாக்டருக்கு சார்பாத்தானே நான் இருக்கிறபடியே தானே இப்ப நீங்க கிட்டத்தட்ட அன்றைக்கு இல்ல இல்ல நான் உங்களோட சேர்ந்து பயன்படுறதுக்கு தயார் நான் மாறேன். நந்து என்ன ஜெஸ்னா எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? நீங்க வீடு மாட்டு விட்டுட்டு போயிட்டீங்களா? செய்யட்டும் இல்லையா இப்பதான் சொக்கர் முடிச்சு போட்டு வெளியில வந்த உடனே உங்களோட கடாரம் ரெக்யூஸ் கொடுத்தனா நீங்க வேற இல்லவே சொன்னா எனக்கு 1 மணி 2 மட்டும் கேம் இருக்கு. ரவுராமண்ணா வந்தா என்ன காப்பாத்தி போட்டு எடுக்கிறாங்க. இல்லைன்னா நானே காய்ச்சி கூட அப்படி இல்ல எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு காய்ச்சிடுவாள். விடைகளுக்கெல்லாம் ஒரு தடவை கண்ட்ரோல் பண்ணிடாங்க. என்ன படிச்சலாம் என்ன கூட டைம் தாங்க ப்ளீஸ். தெரியுங்களா டிகோ ஒரு 2 மினிட் சொல்லுங்க. யார் கதைக்கணும்னு தெரியல. என்னண்டா நீங்க தப்பான அபிப்பிராயத்துக்கு போக கூடாது. இந்தியன் அரசாங்கம் உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவோ என்னன்னு சொல்றது நடுக்கடல்ல நிக்கிற பெட்ரோல் இல்லாமலோ டீசல் இல்லாம நிக்கிற கப்பலுக்கு யாரோதன் காப்பதில்ல டீசல் வந்த மாதிரி தான் இந்திய அரசாங்கம் போகுது. நான் என்ன சொல்றது அந்த அரசாங்கத்தை தான் நான் பாராட்டுறேன். இந்த அரசாங்கம் கலைஞர் சொல்றேன் இந்த நல்லாட்சி அரசாங்கம் மிக்க நல்லது. அதுல மாட்டு கருத்து இல்ல. அதாவது வட அங்கால தென்னிலங்கையில நல்ல ஆட்சி நடந்து கொண்டிருக்குது. ஓரளவு நீதிமன்றங்கள் அதோட ஒப்புடைக்க வடவாதியில வடமாநிலத்துல வந்து இப்படியெல்லாம் ஒரு கேட்பதுக்கெல்லாம் அதாவது நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது. அதாவது ஜனாதிபதியை நாங்கள் விமர்சிச்சா அவர் செய்த புள்ளியை சுட்டி காட்டினால் அதுக்கு பேர் ஜனநாயகம். நாங்கள் இப்ப சாதாரண ஒரு ஆளுட பேரை போட்டால் உடனே நீதிமன்றத்துல போடுபடுது என்று சொன்னால் அந்த நீதிமன்றத்துல எங்க யாழ் மாவட்டத்துல எங்க வட மாவட்டத்துல எங்க ஜனநாயகம் இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு நான் சொல்லட்டேன். உங்களுக்கு நான் நீதியா கதைக்கிறேன். அப்ப ஒரு நாள் குழந்தைங்க சீசனை கேளுங்க. உங்களுக்கு அனுபவம் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் நீங்க கதைப்பீங்க. நிச்சயமா கதைப்பீங்களா? நான் சொல்லுவேன் ஐயா ஐயா பெரியவரே அன்றா நீங்க வந்தது நல்லது ஐயா. இல்ல நான் சொல்றேன் நத்தலுக்கோ அல்ல நையாண்டிக்கோ இது 100 விதம் சீசனை கெடுப்பாருங்கோ. இந்த அனுராந்த அரசாங்கத்துக்கு அத ரோன விஜயவர அந்தவனுக்கு நானும் காராத்தல் பால் கொண்டே கோயில தோட்டத்துக்கு வச்சு கொடுத்தார். சரியா? அவர் சுண்ணாம் அதாவது மலைப்பேக்க சுண்ணாத்துக்கு இருந்தால் அப்ப இதுல கேட்கறதுக்கு யாரும் இருக்காது. அவருக்கு தலைமையா இருந்த ஒரு ஆள். சரியா? நான் எனக்கு அப்ப 12-13 வயசு. சரியாப்ப ஆனால் அவருக்கு அந்த நோய் தெரியும். அப்ப உங்களுக்கு நம்ம வேறு ஒரு ஆளோட கதைச்சு தொடர்பு இருக்கு. உங்களுக்கு அனுபவாவோட கதைப்பீங்க என்ன கதைப்பீங்க? நீங்க அதான் நான் சொல்ல வரேன். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயா நீங்க நல்ல ஆட்சி செய்யறீங்க. உண்மையில மிக்க மகிழ்ச்சி. எனக்கு 2 விஷயம் தான் இருக்குது. இவ்வளவுதான் நான் கேட்பேன். 2 பேரம் நீங்கள் எங்கட நீங்க உங்களுக்கு அங்கால என்ன வடமாகாணத்தின் நீதித்துறையை மாத்திட்டாங்க. போலீஸ் நிர்வாகத்தை சரியான முறையில கட்ட வச்சுட்டாங்க. மற்றதை இப்போதைக்கு நாங்கள் கேட்கு இவ்வளவுதான் கேட்போம். எனக்கு உங்களுக்கு தெரியும். உங்களோட வீடு வாசல் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சால் நீங்கள் நேரடியாக கதைக்கட்சியில் உனக்கு வருவீங்களா? வருவேன். நான் பாதுகாப்பு சரியா? உங்களுக்கு உறுதிப்படுத்தும் உங்களோட உயிருக்கு என்னத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பிரச்சனை இல்லை. சரியா? என்ன பிரச்சனையம்மா அரசாங்கத்துக்கு நான் பயப்பட இல்லை. என்ன உயிர் அரசாங்கத்துக்கு பயப்பட இல்லை. காவாலியான அந்த வேற இருக்கிறாங்க என்ன பத்தி அரசாங்கம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நான் கதைச்சு போட்டு நான் 100 வீதம் கூடிய விரைவில் உங்களோட கதைப்பேன். நான் கதைக்க மாட்டேன் கதைக்கும். சரியா? டாக்டர் கதைச்சாலே சரி எங்களுக்கு நீங்க நழுவுறீங்க. இல்ல நான் போறேன். டாக்டர் வேற பாருங்க நீங்க வேற பாருங்க.
நான் கணக்க காய்ப்பேன் உண்மை என்ன எனக்கு அரசியல் தெரியாதட்டிக்கு பரவாயில்லை நான் அவரோட கலைக்கிற அளவு கூட நீங்கள் நான் பெறுவேன் முடியும் ஏன்னா எந்த கருத்துல அங்க போயிருக்கேன்னு டீச்சரை கேட்டு பாருங்க நிச்சயமா நாங்க உங்களை விட முடியும் என்னால நிச்சயமா நான் சந்தோஷமா போயிட்டு வரேன் எனக்கு சொன்னது நீ சுரேஷோட கதையுங்கோ இப்படி எப்படி ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி கதை போக முடியாது எனக்கு தெரியும் நான் சொன்னேன் நீங்க வந்து சுரேஷோட கதையுங்கோ அதுக்கேற்ற வரை நாங்க செய்வோம் முடியல நான் சொன்னேன் நான் வந்து இதுல போற நீங்க இல்ல இல்ல நீங்க எல்லாம் சொல்லி நான் இப்பதான் நீங்க கதை கேட்க குரலை வச்சு பிடிச்சா நான் என்ன பிரச்சனை வேற பணத்தை மாத்தி வந்து இல்ல பணம் வந்துட்டு மாமா கெத்தா இருக்கும் இந்த பேரை மாத்தி டீ கொண்டு போட்டது ராகுல் டீ கொண்டு போட்டு அவர் மாத்திட்டு போயிட்டான் அதாருக்கு தெரியும் திடீர்னு நீங்க போட்ட படிக்க நான் நீங்க குரலை வச்சு நீங்க எல்லாம் அவனா முதல்ல விட்டுருப்பது வெயிட் பண்ணுங்க பெரிய ஒரு மனக்கவலையே நான் இன்றைக்கு மட்டும் 10 பேரோட கலச்சி நான் தீர்வுக்கு யோசிச்சு கொண்டு எப்படி என்றால் இன்றைக்கு நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க சொல்லுங்க ஓகே அப்ப இந்த ஐரோப்பிய நாடுகள்ல எந்த குற்றத்துல நீங்க ரோட்டு போனாலும் சரி என்ன ஆக்சிடென்ட் பட்டாலும் சரி என்ன கலவு செய்தாலும் சரி ஒரு 1000 ரூபாய் காசோ 5000 ரூபாய் காசோ கொடுத்துட்டு கொடுத்து வெளியில வரையலாங்கிறாங்க வாங்குறானே இல்லையாண்ணே காலை விழுந்து கும்பிட்டு கேட்டாலும் வாங்க மாட்டான் கடைசி வரை வேண்ட மாட்டான் அப்ப இன்றைக்கு எனக்கு எங்க நிர்வாகத்திலே நாங்கள் கீழே தமிழ்ல விடுதலை புலிகள் நிர்வாகத்திலே அந்த நிலை இருந்தது காவல்துறை லஞ்சம் வாங்கினதா சரித்திர வரலாறு இருக்கையில ஆனா உங்களுக்கு தெரியல ஆனா சுவிஸ்ல இருந்து ஒரு ராடர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க அதே தமிழ்ல விடுதலை புலிகள் எனக்கு நான் ஓடிக்கொண்டு போயிருக்க அந்த ராடர்ல இருந்து என்ன போட்டு நான் பயந்து நினைச்சேன் அம்மா கடவுளையும் நான் பயன் காட்டிட்டேன் என்ன அப்பதான் கேட்டாரு நான் தந்த மிசிலே எனக்கு ராடர் இல்ல நீங்கள் பயன் பண்ணிட்டீங்க கேட்டேன் ஆனா சரி அது சுவிஸ்ல இருந்து அனுப்பினது நீங்கள் என்ன செய்றீங்க என்றால் இதை பத்தி செய்யுங்க எனக்கு ஒரு ஆள் வந்து நிற்கிறது நான் பேர்ந்து எடுக்கிறேன்னா சரி ஓகே ஐரோப்பிய நாடுகள்ல இன்றைக்கு ஒருத்தன் கூட லஞ்சம் வாங்க மாட்டான்னு எப்படி என்ன வாழ்றான் நீங்க சொல்லக்கூடாது அன்றைய கிணறு சொல்லிடுறான் அவங்களுக்கு உச்சகட்ட சம்பளம் உண்டு இந்தியான எல்லா நாடுகள்லயும் பொருட்காரருக்கு அடிப்படை சம்பளம் சம்பளம் அப்ப நாங்கள் அந்த கருத்தை முன்வைக்க கூடாது அப்ப அந்த நிர்வாக ஒழுங்கு அந்த நேர்மை அந்த கண்ணியம் அந்த வேலைக்கு இருக்கிற சரி இப்ப போலீஸ் தாளம் இல்ல சரி இப்ப உங்களோட கடை எடுத்தோம்னா லண்டன்ல இருக்க செக் பண்ண போய் கடைக்கு வருவாங்க சின்ன சின்ன பிள்ளைய காணுவாங்க நீங்க ஒரு 500 ரூபா கொடுத்தால் நான் 100 ரூபா கூட எழுதிட்டு போவான் ஆனா நீங்க ஒரு 500 குற்றம் ஆனா ஒரு குற்றத்துக்கு நீங்க காசை கொடுத்து கூட நிப்பாட்ட முடியாது கிடக்கு எப்படி உண்மையா என்ன இவ்வளவு தூரத்துக்கு இந்த யூரோப்ல வந்து சுத்தியான முறையில நாங்கள் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு அப்பால உங்கிற நாட்டுல இது ஏன் சாத்தியப்படும் சொல்லி நம்ம அங்க சம்பளம் குறைவுண்டு அப்படி சொல்லக்கூடாது காவல்துறைக்கு சம்பளம் அதே சம்பளம் இல்லாம சமூகம் பாடுதானே இதுக்கு பழக்கப்பட்டுட்டு அந்த அந்த சிந்தனைக்கு பழக்கப்பட்டு இங்க வந்து அந்த சிந்தனை எங்கட இனத்துல மட்டும் நடக்குது அன்றைக்கு இலங்கையில மட்டும் ஏன் மிக்க நாடுகள் ஏன் பழக்கப்பட்டு பழக்கட்டா மற்ற நாடுகள் ஏன் அப்ப பழக்கம் உருவாக்கிட நான் ஒன்று கேட்கிறேன் அன்றைக்கு சொல்லுங்க சுரேஷன் இப்ப நான் சொல்றேன் இங்க கனடாவில நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வந்து இங்க வந்து ஸ்ரீலங்கன் இங்க வந்து தமிழாக்கள் வந்துட்டு அங்கத்த பழக்கத்துக்கு இப்படித்தான் சிடிக்கு போலீஸ் பிடிக்க ஒரு கொஞ்சம் டாலர் எடுத்து வச்சுட்டு கொடுக்க அதற்கு அடுத்த விழா நடந்தது ஹேண்ட் கப் போடப்பட்டது அது ஆல்ரெடி வந்து இந்த சிஸ்டத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு இருக்குது அது கூடாக அரசும் அரசு நிர்வாகங்களும் வந்து அதே சிஸ்டத்துல இருக்கிறபடியால
இங்க வந்து இந்த போலீஸுக்கு சம்பளம் குறைவோ கூடவோ பிரச்சனை இல்லை, அது செய்யக்கூடாது என்றது. மற்றது லஞ்சம் என்றது இங்க முற்று முழுதாக செய்ய முடியாது. ஆனாலும் வந்து கிறிஸ்துமஸ் டைம்கள்ல அது பெரிய இடங்கள்ல அது கிஃப்டா போய் சேரும். பேங்க் ஆபீசர்ஸோ அதுகள் வந்து அது முற்று முழுதா செல்ல முடியாது. எத்தனையோ வந்து உடனடியாவே வந்து பெரிய அரசியல்வாதிகளுக்கே பாராளுமன்றத்திலே அது சம்பந்தமான உடனே வர தொடங்கும். ஆனால் வந்து என்னென்று சொன்னாலிங்க இந்த கீழ்மட்டங்கள்ல வந்து அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்தால் உடனடியாக அதுகளுக்கு வரக்கூடிய நான் 10 ஐடியாவை சொல்றேன். இந்த 10 ஐடியாவும் நான் அனுதார சங்கத்தை அண்ணா சந்திக்கிறதுக்கு ஐடியா தந்தா அவர் என்னென்ன கேட்டா நீங்க என்ன ஐடியா சொல்றாங்கன்னா நான் இப்படித்தான் சொல்லுவேன். சுமார் காய்ப்பமே என்னண்டா ஒன்று வந்து யூரோப்ல இருக்கிற எல்லா பொலிசின் உடல்ல முன்பகுதியில வந்து ஒரு கேமரா ஒன்று இருக்கு, சரிதானே? அதை கண்காணிக்கிற ஒரு நிலையம் ஒன்று இருக்கும். எல்லார்ட்டையும் கேமரா இருக்குது. அதை எப்படி கண்காணிக்கணுமோ இன்னொரு கேமரா இருக்கு. ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு புலனாய்வு உங்களுக்கு வந்து அரசாங்கத்தால தெரிவிச்சா போலீஸ் புலனாய்வு என்று சொல்லி கட்டாயம் அந்த பொலிசுக்குள்ளேயே நீங்க இறக்கி வச்சிருந்தா தான் இதுகளை செய்யலாமே ஒழிய மற்ற இந்த 2 காரணத்தையும் தவிர நீங்க வேற அவங்கள்ட்ட சொல்லி நீங்களா திருந்துங்கன்னு சொன்னா கடைசி திருந்த மாட்டாங்க. இந்த இப்படியான 2 பிரச்சனைகளை கையாண்டா தான் அந்த போலீஸை வந்து நாங்க திருத்தலாமலையே வேற என்னென்ன திருந்துற பழக்கப்பட்டார்கள் மற்ற பணம் சொன்னா இப்ப வந்து எல்லாருமே கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கனால பண்றதுக்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கும். இப்படி 2 விஷயங்களை எப்படி செய்து கொஞ்சம் பேரை வேலையால நிப்பாட்டி அதிரடியா அப்படி புலனாய்வுகளால புடிச்சு கிடிச்சு அதை செய்தோம்னு சொன்னா 2 வழியிலே சாத்தியம் இருக்கு. என்ன இல்லையோ நிச்சயமா என்னன்னு சொன்னால் அதாவது வந்து அதை கட்டுப்படுத்த முடியும். வந்து அரசு கட்டுப்படுத்துறது என்று சொன்னால் அரசின் மேல்மட்டத்தில இருந்து அவர்களாவே போய் இப்ப லஞ்சம் கொடுப்பதில் போய் பிடிக்க தொடங்கி அப்படி என்னைக்கு வந்து நிலைமை இருக்க வேணும். அந்த கட்டாயம் இருப்பினும் வந்து ஒரு அதுக்குரிய அரசின் நடவடிக்கைகளை பார்த்து அது ஓவர் நைட்லயோ என்னது 1 மாசம் 2 வருஷத்துக்குள்ள முடிகிறது சந்தர்ப்பங்கள் இல்ல. அரசு தொடர்ந்து அதை கடைபிடிக்க வேணும். அப்ப வந்து பயத்துல வந்து நடந்து கொண்டே இருக்கும். பயத்தை வச்சுதான் செய்யலாம். பயம் இல்லைன்னு சொன்னா நீங்க அன்பால சொல்லி திருத்தலாம். அரசு வந்து போலீஸோ ராணுவமோ சிறையோ நீதியை வச்சிருப்பது வந்து மக்களை தெரியாம வச்சிருப்பது வகையில வந்து பெட்டல்கள் இருக்கிறது பயம்தான். ஆனா இங்க வந்து இப்ப வெளிநாடுகள்ல இப்ப இங்க வந்து போலீஸோட நாங்க நேரடியா எதிர்த்து கதைக்கலாம். அதை சொல்லிவினா இங்க உன்னுடையதெல்லாம் நாங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதை போடுவினம் என்று சொல்லிவினோம். நாங்களும் எதுவும் எதிர்த்து காய்க்கலாம். அதைத்தான் வந்து அங்க கோர்ட்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ண போயினோம். ஆனாலும் இருந்து இங்க வந்து இன ரீதியா கருப்பின மக்களுக்கோ அல்லதுகளுக்கு வந்து சில தவறுகள் நடந்தால் அந்த ரெக்கார்ட் எல்லாம் வந்து கேட்கிற அளவுக்கு இங்கால இருக்கு. ஆனா அங்க வந்து நாங்க இருக்கிற எங்களுக்குள்ளேயே அந்த அது இல்ல வந்து அதான் காரணங்கள் வந்து இல்ல. இன்னொரு நீதி சுதந்திரம் இருக்குது, ஜனநாயக சுதந்திரம் ஒன்று வெளிநாடுகள்ல இருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த போலீஸ் வந்து எங்கள்ட்ட நடந்த சம்பவத்தை பற்றி நீ சொல்லு சொல்லி எங்கள்ட்ட இன்கொயரி எடுத்த நான் எங்களுக்கு சொல்ல விருப்பப்பட நான் லோயர் வந்தா தான் சொல்லுவேன்டா ஒன்னும் செய்யலாம். லோயர் வச்சுதான் சொல்லலாம். இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னால் இதை வந்து பழக்கிறது நாங்கள் தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்ப ஆஸ்பத்திரியில சரி ஒரு நாங்கள் வெளியில இருந்த ஒரு உறவினர் செத்துட்டு வச்சால் அங்க வந்து ஏதாவது டிலே ஆகுது என்று சொன்ன முதலே ஓகே சரி நாங்கள் ஒரு 50 தட்டி விடுறோம் உடனே செய்து விட்டு விடுங்க அன்று சொல்றோம். நம்ம என்ன சில பேர் இருக்கிறது அதுகள் எல்லாம் வந்து அந்த என்கரேஜ் தனியா போலீஸ் மாத்திரம் இல்ல, வந்து எல்லா துறைக்கும் ஜனாதிபதி கொண்டு வந்திருக்கிற ஒரு வழிமுறை நல்ல வழிமுறை. என்ன மாவட்டத்துக்கு 10 பேர் சூப்பரா தான் எங்கள் எல்லாரையும் கூட துரமா செய்திருக்கிறார். சில வேளை அவர் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கவுறகு அவைண்ட இதுகள் எடுத்துக்கொண்டிருக்கணுமோ அல்லையாண்டா இன்னும் இறக்கையிலையோ தெரியாது. ஆனா கட்டாயம் அவர் சொன்ன மாதிரி அந்த 10 பேர்ன்றத கட்டாயம் அவர் செய்து இப்ப நான் சொல்ற ஐடியாவும் இதுவும் ஒன்றுதான். அந்தந்த துறைகளுக்குள்ள இறக்கணும். இப்ப போலீஸா வந்து நீங்கள் கூடுதலா மிக விரைவில் கட்டுப்படுத்தணும் கூட இது காணாது. அந்த போலீஸ் துறைக்குள்ளேயும் இப்ப ஒரு 50 பேரை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசா அப்படி இருக்கிறாங்களே சிஸ்டமா முதல் மாத்திடணும். அதாவது வந்து அவர் வந்து முடிய எவ்வளவு போலீஸ் வந்து சிஸ்டமா கொண்டு வேற இடத்துக்கு அவ்வளவு வேலையை போட்டுட்டு புதுசா வார ஆக்களுக்குள்ள வந்து கலந்து வரணும். புலனாயும் கலந்து வந்தாதான் புதிய இடம் கண்டுபடிய புதுசா லஞ்சம் கொடுக்குறவங்களுக்கு வாங்க சட்டம் போடணும். வந்து லஞ்சம் கொடுக்கறது குடிபட்டால் இவருக்கு இத்தனை வருஷம் கொடுக்குறவருக்கு இத்தனை வருஷம் சிறை என்றோட புதுசா இல்ல போலீஸ் எல்லாம் வருது. அப்ப அவங்களும் பயப்படுவாங்க இந்த போலீஸ் வேண்டுமோ வேண்டாலும்.
அப்படி ஒரு பிரச்சனை. அது இவன் வந்து காட்டி கொடுத்துருவானோ, காட்டி கொடுக்கான இவன் இதுக்கு எங்களுக்கு எத்தனை பேர் புலனாய்வு இருக்குன்னு சொல்லி அந்த பொலிசுக்கும் தெரியாது. இதுல ஒரு நாங்கள் கலைக்கிறெல்லாம் நீங்க நினைக்காங்க, இதெல்லாம் போய் சேருவாங்க. சேர்ந்தா இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இதோட பொதுமக்களின் ஒரு ஆலோசனை. இப்படி செய்தா உண்மையா வந்து சொல்லுங்க, ஒரு நாட்டுக்கோ அது ஒரு கட்டமைப்புக்கோ வந்து முக்கிய இயங்கக்கூடியது வந்து புலனாய்வு துறை வந்து அது வந்து திறமாக இயங்கினால் மக்கள் ஆயுதங்கள் இல்லாமலே பயப்படுது. நம்ம என்று சொன்னால் இப்ப வந்து இன்றைக்கு உதாரணத்துக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்குரிய விஷயம் உண்டு. அனுராவுடைய அரசு வந்து வந்த உடனே வந்து கவர்மெண்ட் மேல நிறைய போட்டது. எப்படி ஒரு வேதநாயகத்துக்கு அந்த தேர்ந்தெடுத்தவர் ரெண்டு பாருங்க. அப்படி வந்து ஒவ்வொரு கவர்னர்ஸையும் தேர்ந்தெடுக்க வெரி கிளீன் அவருக்கு வந்து அந்த